Hello viewers, very good evening. This is Chennai car trainer. சாருக்கு வந்து நைட் டைம் டிரைவிங் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பொதுவாகவே டிரைவிங்கில் வந்து நம்ம ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து டேயில் நல்லா ஓட்ட தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நைட்டில் ஓட்ட முடியும். ஏன்னா டேலேயே நீங்கள் சொதப்பிட்டு இருந்தீங்கன்னா நைட்டில் கண்டிப்பாக ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நைட்டில் வந்து ஏன் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, சாதாரணமாக டேலேயே வந்து நம்ம ஆளுங்க நடு ரோட்லேயே படுத்து தூங்கிடுவானுங்க டக்கு டக்குன்னு. ஸோ நைட்டில் சொல்லவே வேணாம், ஏன்னா எங்கே படுத்துன்னு இருக்கானுங்கன்னு தெரியாது. ஸோ டேயில் பார்க்குற மாதிரி நைட்டில் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அது ஒரு டஃப்பான விஷயம். ரெண்டாவது வந்து லைன் சேஞ்சிங் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக பண்ணுவானுங்க. அதாவது ரைட்டு லெஃப்ட்டுன்னு கச்சாமச்சான ஓட்டுறதுலாம் நைட்டில் தான் உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் சேஃபாக பார்த்து ஓட்டணும் அப்படின்னா ஒரே விஷயம், ரொம்ப கிளியராக வந்து நீங்கள் டிரைவிங்கோட அந்த ஸ்டெப்பில், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து 10th ஸ்டெப் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக வந்து நான் சொல்கிற அந்த ஸ்டெப்ஸுங்கிறது வந்து அந்த டே சொல்கிறேன், அந்த 10 days ட்ரைனிங்கு. ஸோ அந்த 10 days ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட்டாக நம்மக்கிட்ட எடுக்கும்போது உங்களோட டிரைவிங் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து நீங்களே வந்து நல்லா டே ஒன்லேருந்து உங்களுக்கே தெரியும் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தான் சாரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கோம். எந்த அளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக சார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத பற்றி அவர்கிட்ட கேட்போம். எஸ் சார். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு அதான் உண்மை. இன்றைக்கி அவரே அஜித் சார் ரெக்கமெண்ட் பண்ணல, நானாக தான் கேட்டு ஓஎம்ஆர் எடுக்கணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுனால தான் எடுக்க முடிஞ்சுது. கண்டிப்பாக. இல்லைனா இங்கெல்லாம் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக யோசிப்போம், அதுவும் சொந்தக்காரன்னும் போது 100% யோசிக்கிற ஒரு விஷயம் தான் அது. ஆமாம். பட் இப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஜாலியாக எல்லா இடத்துலையுமே ஓட்டிகிட்டு இருக்கலான்ட்டு தான் இருக்குது. அந்த அளவுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. That's because of Ajit, I should say. கண்டிப்பாக சார். இப்போ உங்ககிட்ட வண்டியை கொடுத்தா கூட நீங்கள் வந்து துபாய் முதல் கொண்டு சிங்கப்பூர் வரைக்கும் போயிட்டு வந்துடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ஆக்சுவலாக நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து சார் துபாய்க்கு ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கே போய் கார் ஓட்டுவார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா துபாயில் வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் நம்ம இந்தியாவில் ஓட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்து நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் இந்த மாதிரி ஈஸியாக ஓட்டுறதை வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். அது எப்போவுமே அது நான் சொல்கிற விஷயம் தான். ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குற லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு லொக்கேஷனாக இருக்கும். இந்த லொக்கேஷன்லாம் எப்படி வந்து ஒரு பிகினரை ஓட்ட வைக்கிறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சாரை ரெடி பண்ணேன் இந்த 10 days. சார் வந்து ஒரே ஒரு விஷயம், எனக்கு வந்து பக்காவாக ரெடி பண்ணணும், நான் வந்து தனியாக ஓட்டணும் லைஃப் டைம், அதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு என்கிட்ட அவர் கேட்ட வார்த்தை அது ஒன்று மட்டும்தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அது அவரே உங்களுக்கு சொல்லுவார். எஸ் சார், நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பக்காவாக பண்ணிட்டோமா, அதை பற்றி நம்ம வியூவர்ஸுக்கு சொல்லுங்கள். எந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்கீங்கிறதையும் சொல்லுங்கள். வெரி சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா முன்னாடி வரைக்கும் கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்டால் ஒரு நல்ல பயம் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுவேன், அவ்வளோதான். ஆனால் இப்போ கான்ஃபிடென்ட்டாக நானே வந்துட்டு இங்கே போகலாம் அங்கே போகலான்னு சொல்லும்போதே எனக்கே தெரியுது தட் ஐ கேன் ஹேண்டில் திங்ஸ்ன்னு. அண்ட் தட்ஸ் தி கைண்ட் ஆஃப் கார் வாங்கினதுக்கப்புறம் அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியமாக இருக்கும். இன்ஃபேக்ட் வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கே அதே தான் இருக்கும். ஏன்னா கார் வாங்கினதுக்கப்புறம் லைக் எல்லாம் பக்காவாக ஓட்டணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது தட்ஸ் கைண்ட் ஆஃப் காமன். கரெக்ட். அண்ட் அது ரொம்ப இப்போ ஈஸியாக வந்துருச்சு எனக்கு. ஐ ஷுட் சே இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அஜித். அதுதான் சார் ரியல். ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சாரை ஓட்ட வச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கப்புறம் வந்து சார் தான் வந்து என்னை பிக்கப் பண்ண வருவார். ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த லெவலில் தான் அவரை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து மெயினாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 2 wheeler அண்ட் 4 wheeler இது ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு காரை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன், கார் வாங்கியிருப்பாங்க, அந்த காரை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுனே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆல் அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஓரளவுக்கு தெரியும் சார், நான் ஏற்கனவே ஓட்டியிருக்கேன், எனக்கு ஓரளவுக்கு தெரியும், நான் ஓட்டிடுவேன் சார், நீங்கள் லைட்டாக எனக்கு கைட் பண்ணால் போதும் அப்படின்னு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே தெரியாது, நான் எங்கேருந்து லைட்டாக கைட் பண்ணுறது யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரிலாம் நிறைய கிளைண்ட்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் என்னோடய ட்ரைனிங் சென்டரில். அவங்க சொல்லிவிடுவாங்க என்கிட்ட எனக்கு நல்லா ஓட்ட தெரியும் சார், எனக்கு லைட்டாக டியூனிங் மட்டும் கொடுங்க அப்படின்வாங்க. பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சில விஷயங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் நம்ம திங்க் பண்ணணும் டீப்பாக. இது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். முதல்ல வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேரோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். ரெண்டாவது வந்து பப்ளிக்கில் இருக்கிறவங்களோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். நமக்கு ப்ராப்பராக டிரைவிங் தெரியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோட்டில் எடுத்துன்னு வந்து ஓட்டுறதே ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக உங்கள் கூட ஒரு பர்சனல் ட்ரெயினரு, ஒரு நீட்டாக சொல்லிக் கொடுக்குற ஒரு ட்ரெயினரை வச்சுட்டு தான் நீங்கள் வண்டியை ஓட்டணும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க டிரைவிங் தெரியாது, பட் ததுக்காப்புத்துக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஓட்டிகிட்ருப்பீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த மாதிரி ஓட்டாதீங்க. ஏன்னா சின்னதாக ஒரு இன்சிடென்ட் ஆனால் கூட லைஃப் டைம் நீங்கள் காரை தொடவே மாட்டீங்க. ஏன்னா அந்த ஒரு டென்ஷன் வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து திரும்ப பேக் ஃபார்ம் கொண்டு வரவே முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. டிரைவிங் உங்களுக்கு நல்லா கற்றுக்கணுமா,
சார் பாருங்கள் பக்காவாக பிளான் பண்ணார், புது கார் வாங்கினார், கரெக்டாக நம்ம சென்னை கட்டன்ஸ் நம்ம கால் பண்ணார், புக் பண்ணார், கிளியராக வந்து அவருக்கு ட்ரெயின் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை மெம்பர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான ஒரு உலகத்துக்கு வந்து மூவ் ஆகிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே உண்மையான விஷயம். சார் ட்ரைவ் பண்ணும்போது கேரண்டியாக சொல்லுவேன், அவர் கூட எங்கே வேணால் போகலாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன், ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருக்காங்க. டெஃபினட்டாக போகலாம், நான் கேரண்டி. ஸோ எங்கே வேணால் நீங்கள் லாங்கில் அவர் கூட தாராளமாக போயிட்டு வரலாம். ஸோ அதுக்கு நான் வந்து கேரண்டி கொடுப்பேன். ஏன்னா வந்து நம்ம ட்ரெயின் பண்ணது, நம்ம வந்து அவர் ஆரம்பத்துலேருந்து ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து அவர் ரெடி பண்ணதே நான் தான். ஸோ அதனால் எனக்கு தெரியும், இந்த 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட டிரைவிங் லெவல்லேருந்து தான் அவருக்கு நான் சொல்லி கொடுத்து அவரை இம்ப்ரூவ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். அவர் வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுவார், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், ரேஷாக இல்லாமல், ஒரு சேஃப்டினா என்னங்கிறது அவருக்கு தெரியும். டிரைவிங் எப்படி பண்ணணுங்கிற அந்த அதாவது அந்த ஸ்டார்டிங் ஜீரோலேருந்து அப் டு டிரைவிங்கோட பக்கா லெவல் எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக்கோங்க. ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, கார் வாங்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. நாங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் சார்கிட்ட கேட்போம். எப்படி சார் 10 லட்ச ரூபா நீங்கள் கார் வாங்கியிருக்கீங்க, பட் நமக்கு நீங்கள் பே பண்ணது எனக்கு தெரிஞ்சு 10% கூட கிடையாது. ஸோ அதை பற்றி வந்து நிறைய பேர் யோசிக்கிற ஒரு தாட் வந்து ஒரு ஹையாக இருக்குது அப்படின்லாம் ஒரு திங்க் பண்ணுவாங்க. மேபி அதை ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது கரெக்டு. ஏன்னா 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு how much ever the rate is, you should not be thinking too much about it. ஏன்னா நான் என்னது 10 லட்ச ரூபாய்க்கு நம்ம பேரம் பேசாமல் வாங்கிட்டோம், இங்கே வந்து எதுக்கு பேரம் பேசணும் அப்புறம்? அதுதான் ஃபர்ஸ்ட் தாட்டு. அண்ட் இட்ஸ் ஓகே டு லைக் நம்ம கார் வாங்கும்போதே நம்ம நல்லதாக வாங்கணும் தான் நினைப்போம். கண்டிப்பாக அதே கான்செப்ட் தானே நம்ம ட்ரெயினர் சூஸ் பண்ணுறதும். ஏன்னா நானுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் ஆல்சோ ஸ்கெப்டிக்கல், ஐ வில் பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா இவ்வளோ காசு கேட்குறாரு, வர்த்தா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்ததுக்கப்புறமே எனக்கு தெரிஞ்சிச்சு நான் கரெக்டான சாய்ஸ் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா நான் ஃபுல்லாக யூடியூப் பார்த்து அஜித்தை காண்டாக்ட் பண்ணேன். எனக்கு அப்போ ஒரு டவுட் இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு கிளாஸ் முடிஞ்ச அடுத்த செகண்ட் எனக்கு தோணுது என்னென்னா, ரைட்டு நம்ம கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அண்ட் தட் இஸ் த கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் தட் ஐ நீட் அண்ட் ஐ கெட் ஆல்சோ. ஏன்னா அஜித் சொன்ன மாதிரி தான் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா இட்ஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட். ஏன் நம்ம ஒரு லேப்டாப் வாங்கினோன்னா அதுக்கே ஒரு கவர் வாங்கின மாட்டோம். கண்டிப்பாக அதே கான்செப்ட் தான் இதுவும். கரெக்டு. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஸோ ரொம்ப கிளியராக வந்து அவரோட ஒப்பீனியன் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து எல்லாருமே வந்து யோசிக்கிறது வந்து ஒருத்தவங்க அவங்கள மட்டும்தான் பற்றி யோசிக்கிறீங்க. டிரைவிங் எனக்கு மட்டும்தான் சார் நான் கற்றுக்க போகிறேன், எனக்கு எதுக்கு சார் இவ்வளோ பே பண்ணி கற்றுக்க அது தப்பான விஷயம். எப்போவுமே உங்களுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க, உங்கள் ஃபேமிலிக்கு நினைங்க. ஏன்னா உங்கள் குழந்தை இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க, இவங்க எல்லாரையும் நீங்கள் வெளியில் கூப்பிட்டு போயிட்டு வர வேண்டியிருக்கும். அதோட மொத்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா டிரைவிங் யார் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு லைஃப் டைமுக்கு நீங்கள் ஒரு 5000 ரூபா கூட செலவு பண்ண மாட்டிங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ நான் ரொம்ப இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியுற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க, லட்சக்கணக்கான பேர் காருக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க, அதில் எத்தனை பேர் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து கணக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10% கூட கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5% தான் நீங்கள் பண்ணுவீங்க. மீதி இருக்கிற எல்லாமே வந்து வருஷம் 30,000 40,000 கட்டுவீங்க. பட் ஆனால் இன்னும் டீப்பாக சொல்கிறேன், இன்சூரன்ஸ் கட்டி வண்டி ஓட்டாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இன்சூரன்ஸ் கட்டுவீங்க வருஷம், பட் ஆனால் அந்த வண்டியை யூஸ் பண்ணது வெறும் 5000 கிலோமீட்டர் தான் இருக்கும். 3 வருஷத்துக்கு 5000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 90,000 ரூபா நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு மட்டுமே பே பண்ணியிருப்பீங்க. பட் எதுக்குங்க வண்டியை ஓட்ட தெரியாமல் இன்சூரன்ஸை கட்டிட்டு 10 லட்ச ரூபா காரை வாங்கி வீட்டில் கவர் போட்டு மூடி வைக்கிறதுக்காக வாங்குறீங்க? அதுக்கு நீங்கள் வாங்காமலே இருக்கலாமே. ஸோ வாங்கி உங்கள் காரும் எலி கடிச்சு அதை ஒயரை துப்பி அதுக்கு தனியாக செலவு பண்ணி இது மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பென்சிவ். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு கம்மியான செலவில் ஒருத்தரை கூப்பிட்டு கற்றுக்கிறேன்ற பேரில் போய் அவர் ஒன்று சொல்லி நீங்கள் ஒன்று சொல்லி எங்கேயாவது போய் சொதப்பி அதுக்கப்புறம் ஒரு நல்ல ட்ரெயினரை பிடிச்சி வரும்போது உங்களுக்கு அந்த பயத்தை எடுக்கிறதுக்கு நாங்கள் படுற கஷ்டம் இருக்கு. நிஜமான உண்மை அதுதான். ஏன்னா ஜீரோவாக இருந்து ஒருத்தவங்க எங்ககிட்ட வரும்போது கூட நாங்கள் சொல்லி கொடுத்து சீக்கிரமாக அவங்கள ஹீரோவை ஆக்கிடலாம். ஏன்னா நடிக்க தெரியாது சார் இவருக்கு, எனக்கு சுத்தமாக நடிக்க வராது அப்படின்னா அவரை நடிக்க வச்சிடலாம். எனக்கு அரையும் குறையமாக நடிக்க தெரியும் அப்படின்னா அவர் மனசில் என்ன இருக்கும், நமக்கு நடிக்க தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆணவம் இருக்கும். அதுதான் உண்மை. ஆக்சுவலாக தப்பாக நினச்சிக்காதீங்க இப்படிலாம் சொல்கிறேன்னு, நிஜமான உண்மை அதுதான். அவருக்கு வந்து ஒரு ஆணவம் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு நடிக்க தெரியும், இவருன்னு எனக்கு சொல்கிறதுக்கு நான் சூப்பராக நடிப்பேன், ஏற்கனவே எனக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க நடிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு தாட்டில் இருப்பாங்க. இது வந்து உண்மை அது கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெரிஞ்சவங்க கிட்ட கற்றுக்கிறது தான் ப்ராப்பரான விஷயம். அதுவும் இந்த டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ரியலான சக்ஸஸ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா
நீங்கள் ரொம்ப சிம்பிள் யோசிச்சு பாருங்கள். நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணவங்க கிட்டத்தட்ட 32,000 பேர். வீடியோவே கிட்டத்தட்ட நான் ஒரு 3,000 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில் மட்டுமே. இந்த 3,000 வீடியோவை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளைண்ட்டு கூட இவர் வந்து எனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கல, இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. காரணம் என்னென்னா, நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறது ஜஸ்ட்டு அவங்க கொடுக்குற காசுக்கு கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து காசு தான் வாங்கணும் அப்படின்னா சார் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வரல கிளாஸுக்கு. நான் அப்படியே அவரை டீலில் விட்டு போயிருந்துருக்கலாம். சார் வரும்போது வரட்டும், ஸோ அதுக்கப்புறம் அவரை பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வந்து நமக்கு எந்த ஒரு இதுவுமே டென்ஷன் தேவையில்லை அப்படின்னு நான் ஃப்ரீயாக விட்டு போயிருந்துருக்கலாம். பட் நான் அவர் வரலன்னா கூட நான் தான் அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பார்க்கணுன்னா அவர் தான் என்ன ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும், எப்போ சார் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு. பட் நான் தான் அவரை ஃபாலோ பண்ணி, சார் வாங்க சார், கேப் விடாதீங்க, உங்களை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்டுட்டே இருப்பேன். இல்லை, அந்த விதத்தில் நான் கண்டிப்பாக அஜித்தை நான் பாராட்டணும். ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, என்னால் பண்ண முடியலன்றது ஒரு பக்கம். டெக்னிக்கலி அவர் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுவும் ஐ ஆல்ரெடி பெய்ட் த மணி, ஸோ ஹி நீட் நாட் பாதர் அபவுட் இட். ஆனால் எல்லாத்தையும் விட அவர் தான் வந்து இப்படி பண்ணாதீங்க, லைக் கொஞ்சமாவது ப்ராக்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா டச் விட்டு போயிடும் அப்படின்லாம் சொல்லி அவரே கூப்பிட்டு வர வைக்கிறாரு. அண்ட் இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் எனக்கு மீட்டிங் இருக்கும், அது கேன்சல் பண்ணாலும் அவர் வந்து எதுவும் கடுப்பாகிறது அந்த மாதிரி எல்லாம் டைப் கிடையாது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அடுத்து எப்போ வரலாம் அப்படின்னு தான் கேட்டு he ensures that he comes on time also. So those are the small things அது ஆக்சுவலாக நிறைய பேர்கிட்ட அது இருக்காது. That also makes people happy at the end of the day. கரெக்டு. அதுதான் வந்து உங்களுக்கு ரியல் ஒரு சக்ஸஸும் கூட. ஏன்னா நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டில் தான் வந்திருக்கோம். எனக்கு பேமெண்ட் எப்பயும் நான் சொன்ன விஷயம் அதுதான். சார் நான் உங்ககிட்ட பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்புற ஆள் கிடையாது சார். எனக்கு பேமெண்ட்டுங்கிறது வந்து செகண்டரியான விஷயம் தான். பட் ஆனால் நான் வந்து உங்களுக்கு என்ன கமிட் பண்ணணும் அதோட 200% வந்து நான் உங்களை ரெடி பண்ணிவிட்டு, மோரோவர் வந்து நான் எப்போவுமே உங்களோட ஒரு டைப்பில் இருந்துகிட்டே இருப்பேன். என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் இப்போ ஜஸ்ட்டு வந்து ஒன் ஆஃப் த மீட்டிங்கில் போட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எல்லாருமே, எவ்ரி 3 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி இல்லை 2 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கே வந்துடுவாருங்க. அவர் வந்து என்கிட்ட பேசுவாருங்க, பேசிட்டு ஒரு டீ காஃபி சாப்பிட்டு என் கூட ஒரு 5 to 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா, கிளைண்ட்ஸோட நம்ம வந்து டச்சில் இருந்துகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு எதாவது டவுட் இருக்கும், இல்லை இன்கேஸ் அவங்க எங்கேயாவது வண்டி எடுக்காமல் இருப்பாங்க, ஸோ எடுத்து ஓட்டுங்கன்னு சொல்கிறத வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன தான் இருந்தாலும் வந்து பேமெண்ட் வாங்கினாருங்க, 1 வருஷம் ஆச்சு, இவர் எனக்கு கால் பண்ணி பேசணுங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. பட் ஆனால் வந்து கால் பண்ணி நம்மளுக்கு வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு நிஜமான ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது அப்பயே எல்லாருமே என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம்தான். நீங்களும் வந்து டிரைவிங்கில் 4 வீலர் அண்ட் 2 வீலர் ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கற்றுக்கிறது வாழ்நாளில். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 60, 65+, 70, 80 அந்த டைப் ஆஃப் ஏஜ் குரூப் பீப்புள்ஸ் கூட என்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து பர்டிகுலராக ஏன் வந்து அந்த மாதிரி ஏஜ் குரூப்பு அப்படின்லாம் நான் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பீப்புளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஆனால் யார்கிட்ட போய் கற்றுக்கிறது, யார் வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? பொதுவாகவே வந்து ஒரு ட்ரெயினர் அப்படின்னா, சார் 60 உங்களுக்குலாம் எப்படி சார் சொல்லிக் கொடுத்து, எதுக்கு சார் என்ன பண்ண போகிறீங்க, 60 வயசு 65 வயசில் கற்றுனீங்க என்ன சார் பண்ண போகிறீங்க, வீட்டில் இருங்க சார், ரிட்டையர்மெண்ட் வயசு வீட்டில் இருங்க சார் அப்படின்னு சொல்கிற அந்த டைமில், வாங்க சார் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிக் கொடுக்குறது தான் நம்ம வேலை. ஏன்னா லைஃப்பில் எல்லாருக்குமே எல்லா விஷயம் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குங்க, கற்றுக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசையை வந்து நம்ம பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் லைஃப்பில் வந்து அதை என்ஜாய் பண்ணிகிட்டும் இருக்காங்க. அவங்க சந்தோஷப்படுறது தான் எங்களோட சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ சார் ட்ரைவ் பண்ணுறதுல வந்து அவருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கோ அப்படிங்கிறது செகண்டரியாக இருந்தாலும் எனக்கு தான் ஃபஸ்ட்டு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவர் ஓட்டுற அந்த ஃப்ளோ, ஏன்னா முதல் நாளே நான் சொன்னேன், சார் உங்களை வேறு லெவலில் ஓட்ட வைக்கிறேன், ஸ்டைலாக ஓட்ட வைக்கிறேன், பக்காவான கண்ட்ரோல் வரும், நீங்கள் இந்த காரை பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணிலாம் ஓட்டுவீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். பட் அவருக்கு அது நான் ஒரு காலம் மறந்துட்டாரான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு அது மறக்காது. ஏன்னா ஃபஸ்ட் நாள் பேசின அந்த விஷயங்கள் வந்து எப்போவுமே ஒரு ஜாலியான ஒரு விஷயம். ரெண்டாவது நம்ம கிளைண்டோட அந்த ட்ரைனிங் கொடுக்குற அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரைனிங் தான். இது வரைக்கும் நான் திட்டினதோ இல்லை அவர்கிட்ட மைண்டை இதுவோ பேசினதே கிடையாது. அவர் ஏதாவது மைனூட்டான மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட, சரி இதை வந்து இப்படி பண்ணணும் சார் அப்படி பண்ணணும்னு அப்படியே ஜாலியாக சொல்லியே கூட்டின்னு போயிடுவேன். அவரும் வந்து ஓகே ரைட் அப்படிங்கிறது அப்புறம் டீப்பாக யோசிப்பார், இவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டாக சொன்னார் அப்படின்னு. அதனால் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மூமெண்ட்டுங்க, மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சாரோட அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து ஷேர் பண்ணார். இது வந்து ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ என்னோடய மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 8678981111. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா
தெரியாத ஒரு இடத்துல போய் நம்மளோட ட்ரைனிங் அப்படின்னு நினச்சி ஜாயின் பண்ணிட வேண்டாம். நம்மளோட நம்பரும் நம்மளோட ஃபோட்டோவும் எல்லாமே உங்களுக்கு யூனிக்காக தெரியும். சென்னை கார் ட்ரெயினர்ஸ் அஜித் அப்படின்னா நம்மளோடது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே தெரியும். நம்ம ட்ரைனிங் கொடுக்கறது எல்லாமே பார்த்துருப்பீங்க. பார்த்து ப்ராப்பராக ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் நடுவில் 2-3 பேர் வருத்தப்பட்டீங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் கரெக்டான இடத்துல நல்லா சொல்லிக் கொடுக்குற யாருக்கிட்ட வேணால் நீங்கள் போய் கற்றுக்கோங்க. என்கிட்ட தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறத நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. பட் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னோடய எண்ணம் எப்போவுமே. அதே மாதிரி ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் சொல்லிக் கொடுக்குறேன். 2 hours ஆக்சுவலாக 2 hours 3 hours ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்லுவோம். பட் ஆனால் என்றைக்குமே நான் ஒரு 2 hours கொடுத்ததே இல்லை. கண்டிப்பாக இல்லை. இன்னிலேருந்து ஆரம்பித்த அந்த டேட்லேருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் 2 hours நாங்கள் கிளாஸை முடித்தது சரித்திரமே இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 4 hours மேலே ஆகிடும். சம்டைம்ஸில் அது 5 hours 6 hours கூட போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லிக் கொடுப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும். அவருக்கு தெரியாத எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்தணும். எது எதுலலாம் அவர் வீக்காக இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம்னா ஒரு 6 hours ஓட்ட வச்சா தான் தெரியும். மோர் தென் 6 hours ஒரு டிராஃபிக்கான ஏரியாவை நாங்கள் போயிருந்தோம். நார்த் மெட்ராஸு, சவுத் மெட்ராஸு, இருக்கிற சென்னையில் இருக்க எல்லா பக்கமும் சுற்றிட்டோம். சுற்றுனதுனால தான் எங்களுக்கு தெரிஞ்சுது சார் எந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கார், எதில் லைட்டாக வீக்காக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பக்காவாக அவர் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பி கூல், ஆல்வேஸ் ஹாப்பி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.